இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பாப்பா 3 பேரும் யூஸ் பண்ணுறதுனால அப்போக்கப்போ இப்படி தான் அலங்கோலமாக இருக்கும். அங்கேக்கங்கே எடுக்கிற பொருளை போட்டுட்டு போயிடுவாங்க. அதை இடத்துல வைக்க மாட்டாங்க. அதை இன்றைக்கி எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், எப்போ என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னென்ன இருக்குது எல்லாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம மேலே போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்போக்கப்போ அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இது வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் வாங்கி கொடுத்தது. அதனால் அதில் இன்னும் அந்த ஷோகேஸ்க்கெலாம் தேவையான ஷோபீஸ்லாம் இன்னும் வாங்காமல் தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து நான் ஒரு டெடி பேர், அதாவது நாய்க்குட்டி பொம்மை ஒன்றும் 2 சைடு மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன். அது இப்போ வந்து லைட்டாக வேறுட்டு தளைஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடில் வந்து மேலே ஒரு டெடி பேர் வச்சுருக்கேன். கீழே வந்து பாப்பாவுக்கு வாங்கின ஒரு பொம்மை இருக்குது. அதுக்கு கீழே வந்து இதை 5 ரூபான்னு சொல்லி மளிகை கடையில் எங்கள் பாப்பா கேட்டான்னு சொல்லி வாங்கினேன். அதை தூக்கி போடல வச்சுருக்கேன். தூக்கி போட்டால் வந்தான்னா கேட்பா. அதனால கேட்பாளேன்னு சொல்லி இதில் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ வீடியோக்காக. இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கீழே இது வந்து சும்மா தான் இருக்குது. இதில் வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருக்கிறேன், தீபாவளிக்கு வாங்கின துப்பாக்கி ஒன்று. இது மேலே வந்து ஒரு ஸ்கூட்டி, அவளுக்கு வாங்கின பொம்மை தான், அது வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த மிக்கி மவுஸ் பொம்மை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து பாப்பாவுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒருத்தவங்க கொடுத்தாங்க பாப்பாவுக்காக. அழகாக இருக்குன்னு சொல்லி கண்ணாடியில் மாட்டிட்டேன். இது வந்து கண்ணாடியில் மாட்டுற அந்த ஸ்டிக்கரோடய வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படியே கண்ணாடியில் மாட்டி வச்சுருக்கேன். க்யூட்டாக இருக்குல்ல? இனி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது பாப்பாவுக்காக வாங்கின ஒரு பொட்டு. இது உங்களெலாம் யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் வந்து என்னோடய கிளிப் ஆக்சசரிஸ்லாம் வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப்பு இது நான் பக்கத்தில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். அது மாதிரி இந்த குட்டி குட்டி கிளிப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வச்சிடலாம். அப்புறம் வந்து என்னோடய பொட்டு, அப்புறம் யூஸ் இல்லாத சீப்பு அதெல்லாம் அங்கே இருக்கும். கீழே வந்தோம்னா குங்குமம் வந்து எனக்கு வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். வச்சா வந்து எனக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடுது. அதனால் நான் சும்மா வச்சுருக்கேன். இந்த இது தான் வச்சுக்கிறது குங்குமம். அப்புறம் இது வந்து சந்தன பேஸ்ட். நான், எங்கள் வீட்டுக்கார், எங்கள் பாப்பா எல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். நல்லா தான் இருக்குது. அப்புறம் பாப்பாவோட ஐலைனர், காஜல், இது நெயில் பாலிஷ், இன்னொரு ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக்கு, அப்புறம் பாப்பாவோட செயின், அவளுக்கு யூஸ் பண்ணுற லப்பர் ஐட்டம், நெயில் கட்டர், அவளோட ஐப்ரோ பென்சில், இதெல்லாம் இந்த ரேக்கில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஆயில், பவுட்ரு டப்பா, பொட்டு, செல்ஃபி ஸ்டிக்கு இதில் தான் இருக்கும். இது வந்து நான் ஒரு கடையில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினேன் என் பாப்பாக்காக. 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே வந்து ரிமோட்டும், அப்போக்கப்போ யூஸ் பண்ணுற சீப்பு, அப்புறம் பாப்பாவோட பபிள் கன் அதை வச்சுருக்கேன். ரிமோட் வந்து பாப்பா உடச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி உடச்சிருக்கிறான்னு பாருங்கள். அதனால் அதை இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன், அவள் எடுக்காத மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள். கீழே ஒரு 2 ட்ரா இருக்குது. இதில் வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, அது மாதிரி தான் என்னோடய வளையலெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து என்னோடய வாட்ச்சு, வளையல், செயின் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு நோட் புக்கு,
பேனா பென்சில் ரப்பர் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போக்கப்போ வேணுங்கிறனால இதில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பாப்பாவோட மெடிக்கல் அக்சசரிஸ், மாத்திரை, டானிக், சிரப்பு எல்லாம் இங்கே தான் இருக்கும். கீழே வந்து எப்பயாவது தேவைப்படுற பொருள், டேப்பு, பழைய மொபைல் கவர், அது இதுன்னு எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.